எனக்கு சின்ன வயசா இருக்கும்போதுலேருந்தே அப்பா ஊட்டி போறதுன்னா கண்டிப்பா வண்டியில தான் கூட்டிட்டு போவாங்க. ஏன்னா, எனக்கு, தங்கச்சிக்கு, அம்மாவுக்கு 3 பேருக்குமே பஸ்ஸு, கார்ல போனா சேராது. இப்ப அப்பா கூட கார்ல போனாலும், அப்ப நாங்க 3 பேரும் அவ்ளோ நெருக்கிட்டு அந்த வண்டியில போன டேஸ் தான் எனக்கு ரொம்பவே புடிச்சுச்சு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா, வெயில் அந்த அளவுக்கு இல்ல. ஆனா சம்மர் சீசன்ல. ஆனா க்ரவுடு தான் ரொம்ப அதிகமா இருந்தாங்க. எப்போதுமே அப்பா கூட போனோம்னா, போறது என்னமோ 1 ஹவர் தான். ஆனா அங்கங்க நின்னு சாப்பிட்டு போம்போது 3 ஹார்ஸ் பக்கம் பண்ணிருவோம். குன்னூர் போம்போது கொஞ்சம் கூட்டமா இருந்துச்சு. சம்மர்ல பாதிக்கு பாதி தோட்டம் அப்படியே காலியா தான் இருக்கும். ஏன்னா தண்ணிலாம் இருக்காதுன்னு சொல்ட்டு. இப்போ நானும் அப்பா வந்து அம்ச்சி வீட்டுக்கு போயிருந்தோம். தம்பி எல்லாருமே வந்திருந்தாங்க. இந்த சம்மர் சீசனுக்கு பெருசா எதுவுமே போடல. முட்டைக்கோசு, கொத்தமல்லி, பீட்ரூட் மட்டும் தான் இருந்துச்சு. அப்பவே அந்த முட்டைக்கோசு பொரிச்சு சாப்பாடு செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு கண்டிப்பா நீங்க வந்தீங்கன்னா இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. அவ்ளோ சூப்பரா இருக்கும். நாங்க கிளம்புனதுமே இந்த கோத்தகிரி ரூட்ல வந்தங்காட்டி வரும்போது இருக்க இந்த கேரட் ஃபேக்ட்ரியில கொஞ்சமா கேரட் வாங்கிட்டு வந்துட்டோம். குடுத்தது என்னமோ ரூ. 50 தான். ஆனா கீழ வரும்போது இது ₹200 ஒர்த்தா இருக்கும். குன்னூர விட கோத்தகிரி ரூட்ல வரும்போது 7 கிலோமீட்டர்ஸ் அதிகமா தான் இருக்கும். ஆனா போற வழி எல்லாமே அவ்ளோ சூப்பரா இருக்கும். நான் ஒருத்தி வரங்கிறதே மறந்து எங்க அப்பா பாட்டுக்கு முன்னாடி போயிட்டாங்க. வர வழியில தான் ஒரு டீ ஃபேக்டரி இருந்துச்சு. அங்கேயே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டீ தூள் வேணும்னு சொல்லிட்டு நானும் அப்பா வாங்கிட்டோம். இதோட எம்ஆர்பி 230 ஆனா நமக்கு வந்து 180க்கு தான் குடுத்தாங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஏன்னா எல்லா லீவ்ஸையும் பொரிச்சு அங்க நல்லா ட்ரை பண்ணி வச்சு தான் பண்ணியிருந்தாங்க. உள்ள போம்போது அவ்ளோ ஸ்மெல் சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா இங்க வந்துட்டு வந்து வரிக்கி வாங்காம போனா எப்படி? வரிக்கியும் வாங்கிருவோம்னு சொல்லி வாங்கிட்டோம். மோடிஸ்ல வரும்போது எனக்கு ரொம்பவே புடிச்ச இந்த கொரியன் சீஸ் பன் வாங்கிட்டு வந்துட்டோம். டாட்டா பாய்.